எங்களோட வரிப்பணம் நாங்கள் உழைச்சி அரசுக்கு கட்டுற வரிப்பணத்துல இருந்து தான் வந்து எங்களுக்கு இலவசங்கிற பேரில் எங்களை ஏமாத்துறாங்களே தவிர அவங்க அப்பா வீட்டை சொத்தை செலவு பண்ணி எங்களுக்கு இலவசம் கொடுக்க கிடையாது. திராவிட கட்சிகள் நான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேங்கிற ஒரே காரணம், அந்த காரணத்துக்காகவே எனக்கு அந்த 1000 உரிமை தொகையே வரல. அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். இந்த இடத்துல அதை நான் பெருமையாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆண்களிடமிருந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து இல்லாமல் பெண்ணே தனித்து இந்த ஒரு சமூகத்தில் வாழ்றதுக்கான முக்கியமான இதா வந்து திமுக அரசு நடந்திருக்குங்க. ஆண்களை நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்னா நீங்க தான் குடிபோதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கீங்களா, அப்புறம் எப்படி நாங்கள் ஆண்களை நம்பி இருக்க முடியும்? அரசு கடைகள் வந்து 12 மணிக்கு மேலதான் திறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 11 to 11 பார் இதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. இது யாரோட வளர்ச்சிக்கோட இதான் நினைக்கிறீங்க? நீங்க காய்ச்சறது நீங்க, ஊற்றி கொடுக்கறது நீங்க. ஆனா வந்து விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்கன்னா நீங்க விளம்பரப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. அந்த விளம்பரம் தான் மக்களை வந்து கவருது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஆள் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, திடீர்னு அவர் பாட்டுக்கு வருவார். படத்துல வர மாதிரி தான், திடீர்னு வருவாரு, திடீர்னு போவார். ஆனா எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, பெண்கள் எல்லாம் அவர் பக்கம் தான் இருக்காரு. 45% அவருக்கு வந்து வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்களே. நான் கூட தான் சொல்லுவேன், விஜய் வந்து நாளைக்கு சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு. அது உண்மையாறது இல்லைங்களா? வணக்கம்மா. புரட்சி வணக்கம். தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக பெண் இறங்கியிருக்கீங்க. ஒரு பெண் வேட்பாளராக கொடுத்துருக்காங்க. இங்கு சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குமா. அதில் வந்து முக்கியமாக பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. ஆனால் இந்த ஆட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து பெண்களோட ஆட்சி தான் நடக்குது, திராவிட மாடல் ஆட்சியை தாண்டி இது பெண்கள் ஆட்சியாக வந்து நிற்கிது. பாருங்கள், எங்கு பார்த்தாலும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. பெண்களுக்கான எல்லா திட்டத்தையும் ஸ்டாலின் அவர்கள் எடுத்து ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது எங்களோட வெற்றி இந்த பெண்களினால் அடுத்த முறை சாத்தியமாகுது அப்படிங்கிறாரு. நாம் தமிழர் கட்சி 50% பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தேர்தல் நடத்தியிருக்காங்க. இந்த இடத்திலிருந்து நாம் தமிழர் கட்சி எப்படி மக்களின் செல்வாக்கை பெற்று வென்று வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்குன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பிச்சை மாதிரி போடுறாங்க. பெண்களுக்கு வந்து பிச்சை தான் கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப கட்சியாக வந்து மாறிடுச்சு திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும். நாம் தமிழர் கட்சியில் தான் இடஒதுக்கீடுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. மற்ற கட்சிகள் சொல்லில் தான் வந்து இருக்காங்களே தவிர நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செயல்முறையில் அதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் உண்மையை சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சியில் நான் பயணிக்கிறதுக்கான முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட பாதுகாப்பு தான். இந்த திராவிட ஆட்சியில் பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாததில்லை. அதிகமான குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள் வந்து பெண்களுக்கு அதிகப்படியாக திராவிட ஆட்சியில் தான் நடக்குது. அது உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மது, கஞ்சா இந்த மாதிரியான பழக்கங்கள் வந்து மாணவர்கள் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. நாடை வந்து சீரழிக்கிறதுக்கு என்ன மாதிரியான இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா, இவங்களுக்கு வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு 30% கொடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக சீர்கேடுக்கு 100% இடஒதுக்கீடு வந்து பஸ்ஸுக்கு 1000 ரூபா இலவசம், பஸ் இலவசம் 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்துருக்காங்கிறாரு. எல்லா விதத்திலையும் பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்குறோம், சுய உதவி குழுக்கு நிதி கொடுக்குறோம், இப்படிலாம் பெண்கள் முன்னேறதுக்கு கொடுத்துருக்கேங்கிறாரு. இலவசம் சொல்கிறீங்களே, பஸ்ஸில் இலவசம் வந்து அவரு சம்பாரிச்சு அவரோட சொந்த கை காசுலேருந்து இலவசம் எடுத்து கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்களா? நான் கட்டுற வரி பணத்துலேருந்து எங்கிட்ட பிச்சை எடுத்து அவரை அதை எங்களுக்கு திருப்பி கொடுக்குறாரு. மக்கள் ஆனால் அதை விரும்புகிறாங்களா? மக்கள் விரும்புகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, விரும்புறாங்கிறத விட இவங்க சொல்றாங்க பாருங்க, ஓசியில போறாங்க, ஓசி பஸ், நான் காசு கொடுத்து வரேன், நீ ஓசியில வரவ எதுக்கு உக்காந்துட்டு வர, எந்திரி. இந்த மாதிரியான அவதூறுகளும் அவமானங்களும் பெண்கள் அதிகப்படியா சந்திக்கிறது இந்த திராவிட கட்சிகள்னாலதான். நாங்க கேட்கலையே, எங்களுக்கு இலவசம் கொடுங்க, எங்களை ஓசி பஸ்ல அனுப்புங்கன்னு நாங்க கேட்கலையே. இது வந்து எங்களோட வரிப்பணம், நாங்க உழைச்சி அரசுக்கு கட்டுற வரிப்பணத்துல இருந்து தான் வந்து எங்களுக்கு இலவசங்கிற பேர்ல எங்களை ஏமாத்துறாங்களே தவிர அவங்க அப்பா வீட்டை சொத்தை செலவு பண்ணி எங்களுக்கு இலவசம் கொடுக்க கிடையாது. அவர் சம்பாதியத்திலே
வருமானத்துலயோ இல்லை அவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்துல இருந்தோ எங்களுக்கு வந்து அந்த இலவசங்கிறத அவர் கொடுக்க கிடையாது. எங்களை சுரண்டி திங்கிறாங்க, அதில் மிச்சத்தை வந்து எங்களுக்கு போடுறாங்க. இதுதான் உண்மை. அவங்களோட சொந்த கை காசு போட்டு எதுவும் இலவசம் கொடுக்கறதில்ல. இலவசம் கொடுக்குறாங்க, இலவசம்னு சொல்கிறாங்களே, இன்னைக்கு விலைவாசி என்ன நிலையில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இலவசம் கொடுக்கறதுனால தான் விலைவாசி உயர்வு இந்த அளவுக்கு இருக்குது. எங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தினாங்கனாவே போதும், இலவசம் எங்களுக்கு தேவையில்லை. இலவசம் கொடுக்குற அளவுக்கு எங்களை இழிவாக இவங்க நடத்துகிறாங்க, அடிமைகளாக வச்சுருக்காங்க. இலவசம் மட்டுமே கொடுத்து இலவசம் கொடுக்குறாங்க, இலவசம் 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 அப்படின்னு அந்த இலவசத்துலேயே மூழ்கி இருக்கிற அளவுக்கு எங்களை வந்து முட்டாள்களாக வச்சுருக்காங்க இவங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, மது இந்த பழக்கத்துக்கெல்லாம் வந்து மாணவர்கள் வரைக்குமே கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து போதை பழக்கத்தை வந்து அதிகப்படியாக வந்து மக்கள் இடத்துல வந்து திணிக்கிறாங்க. 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் கலைஞரோட மகளிர் உரிமை தொகைன்னு சொல்கிறாங்க. கலைஞர் என்ன சம்பாரிச்சு கொடுத்ததே கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது ஒன்றும் கிடையாது. அவரோட சொந்த கை காசோ இல்லை சொத்தோ அதெல்லாம் கிடையாது. எங்ககிட்ட திருடுறத அதில் இப்படி சொல்லி எங்களுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். உண்மையாக சொல்லணும்னா அந்த 1000 ரூபா நான் பணம் நான் வாங்குறதே கிடையாது. நான் அதை இந்த இடத்துல பெருமையாக பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்படிங்களா? ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட கட்சிகள் நான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேங்கிற ஒரே காரணம், அந்த காரணத்துக்காகவே எனக்கு அந்த 1000 உரிமை தொகை வரல. அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். இந்த இடத்துல அதை நான் பெருமையாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தேவையில்லை. அந்த 1000 ரூபாய் வச்சு தான் குடும்பம் மாதம் ஃபுல்லாக குடும்பம் நடத்தணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. 1000 ரூபா வச்சு குடும்பம் நடத்திடுவீங்களா? குடும்பம் நடத்த முடியாது. எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு 1000 ரூபாய் வச்சு நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துவீங்க? ஒரு வாரத்துக்கான காய்கறி செலவே குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் செலவாகுது. அந்த அளவுக்கு விலைவாசி உயர்வை நீங்கள் கொண்டு வந்துட்டு எங்களுக்கு உரிமை தொகை கொடுக்கறதுக்கு நீங்கள் யாரு? உரிமை தொகைங்கிறீங்களே, எங்களோட பணத்துல இருந்து நீங்க திருடி கொடுத்துட்டு அதை எப்படி நீங்க உரிமை தொகைன்னு சொல்லலாம்? இல்லை, இது என்ன சொல்றாங்கன்னா, ஆண்களை நம்பி பெண்கள் இனிமே இருக்க வேண்டாம், பெண்களை வந்து முன்னேற்றி இருக்கோம், பெண்கள் வந்து யார் கையும் எதிர்பார்க்காம சுயமாக வாழ்றதுக்கு இந்த அரசு வந்து ஆண்களிடமிருந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து இல்லாமல் பெண்ணே தனித்து இந்த ஒரு சமூகத்தில் வாழ்றதுக்கான முக்கியமான இதாக வந்து திமுக அரசு நடந்திருக்குங்க. ஆண்களை நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தான் குடிபோதைக்கு அடிமையாக்கி வச்சுருக்கீங்களா? அப்புறம் எப்படி நாங்கள் ஆண்களை நம்பி இருக்க முடியும்? நாங்கள் சுயமாக சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகளையும் பெண்களுக்கான பாதுகாப்பையும் நீங்கள் வலுப்படுத்தி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதை விட்டுட்டு 1000 ரூபா பணம் கொடுக்குற, உரிமை தொகை கொடுக்குற, இலவச பஸ் விடுறேன், இதெல்லாம் வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சியோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத கிடையாது. யார் திருடுறா, யார் உண்மை சொல்கிறா, யார் பொய் பேசுகிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சி தான். இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆண்கள் எல்லாம் வந்து மதுவுக்கு அடிமையாக்குனது திமுக தான் சொல்கிறீங்க. ஆமாம். எந்த அரசாவது நீங்கள் மற்ற எந்த உலக நாடுகளாக இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கட்டும், எந்த அரசாவது சொந்தமாக வந்து ஆலை வச்சு நடத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மது ஆலை வச்சு நடத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவங்களே தான் நடத்துகிறாங்க. நாங்களா குடிக்க சொல்கிறோம், நாங்கள் வச்சுருக்கோம், நீங்களா போய் எல்லாம் போய் குடிக்கிறீங்க, நாங்கள் யாரும் போய் குடிக்க சொல்லலையே அப்படிங்கிறாங்களே. ஏன் விற்கிறீங்க? அவர் தான் ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு, போதையின் பாதையில் போகாதீர் அப்படிலாம் நாங்கள் வந்து விழிப்புணர்வு கொடுக்குறோம்ல, நீங்கள் போய் குடிக்கிறீங்கன்னு தானே கேட்குறாரு. நீங்கள் மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுன்னு பாட்டில் ஒட்டி தான் கொடுக்குறீங்க. ஏன் விற்கிறீங்க? கேடுன்னு தெரியுது, அதையே நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க. ஒரு நல்ல அரசு மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான பணிகளையும் வளர்ச்சி திட்டங்களையும் தான் கொண்டு வரணுமே தவிர மது ஆலைகளையும் போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கக்கூடிய விஷயங்களை வந்து மக்களிடையே புகுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. இவங்க புகுத்திட்டு அவங்க வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க. உங்களோட விளம்பர ஆட்சியில் இது ஒரு உதாரணம். நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க. 11 to 11 பார் இப்போ அதிகமாகிடுச்சு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இவங்க காய்ச்சறாங்க, விற்கிறாங்க. ஆனால் அரசு கடைகள் வந்து 12 மணிக்கு மேலே தான் திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 11 to 11 பார் இதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. இது யாரோட வளர்ச்சிக்கோட இதான் நினைக்கிறீங்க? நீங்கள் காய்ச்சறது நீங்கள், ஊற்றி கொடுக்கறது நீங்கள். ஆனால் வந்து விரும்புகிறாங்க, மக்கள் விரும்புகிறாங்கன்னா நீங்கள் விளம்பரப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. அந்த விளம்பரம் தான் மக்களை வந்து கவருது. இன்றைக்கி வந்து திரையை பார்த்து ஏமாந்து போகிற மக்கள் அதிகரிச்சுட்டாங்க. திரைக்கவர்ச்சியும் நீங்க படுத்துற விளம்பரத்தையும் பார்த்து மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. அதுதான் சில பேர்லாம் சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரோட விஜய் தான் பிடிக்கலாம் சொல்றாங்க, நீங்க திரைக்கவர்ச்சின்னு சொல்றீங்க. விஜய் பிடிக்கும்னா விஜய் வந்து ஒரு நடிகரா, ஒரு ரசிகரா நம்ம இங்க உட்காந்து பாக்குறது வேற. மக்களா களப்பணியில இறங்கி அவரை பயணிக்க சொல்லுங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நாங்க சாமானிய மக்கள், நாங்க இன்னைக்கு ஒரு ஊடகத்துக்கு வந்து நேர்காணல் கொடுக்குற மாதிரி அவரை ஒரு ஊடகத்துக்கு நின்று நேர்காணல் கொடுக்க சொல்லுங்க, கொடுத்துருவாரான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம்
ஆள் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, திடீர்னு அவர் பாட்டுக்கு வருவார். படத்துல வர மாதிரி தான், திடீர்னு வருவாரு, திடீர்னு போவார். ஆனா எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு யாருக்கும் பெண்கள் எல்லாம் தெரியாது. அவர் பக்கம் தான் இருக்காரு. 45% அவருக்கு வந்து வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்களே. நான் கூட தான் சொல்லுவேன், ஆ. விஜய் வந்து நாளைக்கு சிஎம் ஆயிருவாரு அப்படின்னு. அது உண்மையாகிறது இல்லைங்களா? மக்கள் மனநிலை வந்து ம். நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி கருத்து கணிப்பு வந்து நீங்க இவ்வளோ இவ்வளோ மக்கள் வந்து விரும்புறாங்க அப்படின்னா அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு இல்லைங்களா? ம். இந்த தொகுதியில இவ்வளோ மக்கள், இந்த வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கு இவ்வளோ மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கிற ஆதாரத்தோட நீங்க நிரூபிங்க. நீங்க பார்க்கலாம். விஜய்க்கு என்ன சொல்றீங்க? நீங்க பாக்குறீங்க விஜய, நீங்க என்ன சொல்லுவீங்க அவர்ட்ட? ஐயா நீங்க வந்து அவர் ஒரு கருத்து சொன்னாரு. களத்துல இல்லாதவங்ககிட்ட பத்தியெல்லாம் நாங்க பேச போறதில்ல அப்படின்னு. களத்துல யார் இருக்காங்க இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியும். ம். நீங்க எந்த களத்துல நிக்கிறீங்க? ம். எத்தனை நாளா களத்துல இருக்கீங்க? ம். களத்துல நிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. உங்கள மாதிரி சினிமால ஆடிட்டு பாடிட்டு போறதில்ல களத்துல நிக்கிறது. களத்துல நிக்கிறதுனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் எதிர்த்தாலும் இல்ல ஆதரவு கொடுக்குறாங்க கொடுக்கலினாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னிலையில முன்னாடி வந்து நிக்கணும். அவங்களுக்காக குரல் கொடுக்கணும். அதுதான் களத்துல நிக்கிறதே தவிர நீங்க இங்க நின்னுட்டு திரையில நின்னுட்டு பேசிட்டு திராவிட கட்சிகள் எப்படி விளம்பரம் தேடுறாங்களோ அந்த மாதிரி நீங்க விளம்பரப்படுத்திட்டு போறதுக்கு பேரு களத்துல நிக்கிறது கிடையாது. மக்களோட பயணிக்கணும், மக்களுக்காக பயணிக்கணும். அதுதான் வந்து ஒரு களத்துல நிக்கிற ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அதுதான் அழகு. நீங்கள் வென்று வந்தீங்கன்னா சட்டமன்ற வேட்பாளர் நிக்கிறீங்க. சட்டமன்ற தொகுதி இந்த தாராபுரம் நினைக்கலையா? தாராபுரத்துல வென்று வரும்போது இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? எதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க? நாங்க வந்து தேர்தல்ல வென்று வந்தாதான் மக்களுக்கு வந்து மக்கள் பணி செய்வோம் கிடையாது. நாங்க வென்றாலும் தோத்தாலும் அது வந்து நாங்க மீண்டும் மக்களுக்காக ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நிற்போம். அது எப்பவுமே உண்டு. நீங்க கேட்குற மாதிரி தேர்தல்ல ஜெயிச்சு வந்தாலும் சரி வரலினாலும் சரி மக்களுக்கு தாராபுரம் தொகுதியில் நான் என்ன மாதிரியான பிரச்சனைகள் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பெண்களுக்கு மேல்நிலைப் பள்ளி இல்லை அந்த பகுதியில். அதை வந்து முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கான முயற்சிகளை நாங்கள் இப்போ இருந்தே எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பழனி டு ராம்ராஜ் நகரில் தொடர்வண்டி நிலையம் இப்போ வந்து தாராபுரம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரும் தாராபுரமும் ஒரே நேரத்தில் தான் நகராட்சி அறிவித்தாங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அளவில் வந்து வளர்ச்சி தாராபுரம் பகுதியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வணிகம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சி வந்து தாராபுரம் பகுதியில் கிடையாது. ஒரு தொடர்வண்டி நிலையம் அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பொருளோட உற்பத்தியாக இருக்கட்டும், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், தொடர்வண்டி இருந்தது அப்படின்னா அது இன்னும் மக்களுக்கு எளிமையாக இருக்கும். அந்த பொருளை விற்பனைப்படுத்துறது, சந்தைப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்வண்டி இருக்கும்போது அவங்களுக்கு அது இன்னும் எளிதாக இருக்கும். அந்த ஒரு கோரிக்கை வந்து 100 ஆண்டு காலமாக இருக்குது. ஆனால் அதை எந்த செயல்பாடும் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. அந்த செயல்பாடை நாங்கள் செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் அண்ணா சொல்லியிருக்காரு. இப்போ ஆடு மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா அங்கேயே பால் பண்ணை அந்த மாதிரி பால் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் இது சார்ந்த தொழிற்சாலைகளை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாராபுரம் பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து அதிகப்படியாக இருக்குது. ஆடு மாடு வளர்த்தலாக இருக்கட்டும், முருங்கை விவசாயமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதிகப்படியாக இருக்குது. என்னதான் தமிழ்நாட்டில் நெற்களஞ்சியம் தஞ்சாவூராக இருந்தாலும் விதை நெல் களஞ்சியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா விதை நெல் அதிகப்படியாக தாராபுரத்தில் தான் கிடைக்கிது. அதனால நெல் மட்டும் இல்லாமல் முருங்கை சார்ந்த விவசாயம் வந்து அதிகப்படியாக தாராபுரத்தில் இருக்குது. அதனால் முருங்கை சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கிறது, முருங்கையை பதப்படுத்துறது, அதை வந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுறது, முருங்கை விதையிலேருந்து எண்ணெய் தயாரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை வந்து முருங்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது சார்ந்த தொழிற்சாலைகளை ஏற்படுத்துறதுக்கான வழிவகைகளும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான கழிவுகள் வந்து தாராபுரம் பகுதிகளில் அமராவதி ஆற்றுப்படுகைகள் ஓரத்தில் வந்து அதிகப்படியான குப்பைகளை வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையும் சரி பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுவோம் அப்படின்னா குப்பைகளை வந்து தரம் பிரித்து அதை வந்து மறுசுழற்சி முறை மூலமாக வந்து குப்பைகளில் இருந்து நிறைய விஷயங்கள் பிரித்து எடுத்து அது உரமாகவோ மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகள் நிறைய வந்து இந்த கழிவுகள் மூலயமா பாதிச்சிருக்கு. அந்த நீர்நிலைகளை வந்து தூர்வாரி மக்கள் விவசாயம் செய்கிறதுக்கு ஏற்ற வகையில் அதையும் சீரமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நான் சொல்லிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிப்ரவரி 21 திருச்சியில் மக்களின் மாநாடு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் நடக்குது. இதில் வந்து 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகிறோம். மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் குடும்பம் குடும்பமாய் கூடுங்கள். திருச்சியில் தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். மிக்க நன்றிமா.